அமேசானில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட் வந்துருச்சு. நல்ல பெரிய பாக்ஸு தான் பெருசாக இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு இந்த சைடெலாம் வந்து தெர்மாக்கோல்லாம் வச்சு ப்ராடக்ட் என்னமோ சின்னதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு. இது எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும். ஆக்சுவலி வந்து நேற்று நைட்டு தான் நம்ம ஆர்டர் போட்டோம். ஆனால் வந்து எனக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூனே எனக்கு கிடச்சிருச்சு. நான் அமேசானில் வந்து ப்ரைம் மெம்பர் தான். ப்ரைம் வந்து 1 டே டெலிவரி அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் நிறையா ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 டே கண்டிப்பாக ஆகும். ஒரு 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு டெலிவரி ஆகும். இது வரைக்கும் நான் பண்ணதில் மேபி உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணதுலேயே எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ரெஸ் டெலிவரி மாதிரி எனக்கு வந்திருக்கு. நேற்று நைட்டு வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், கன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு வந்து மத்தியானம் ஒரு 1:32 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். டெலிவரிலாம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஆனால் வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ணதான் வந்திருக்கா, உள்ளெல்லாம் வேறு மாதிரி டேமேஜ், ஏன்னா நிறையா ரிவ்யூஸில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ரிவ்யூஸில் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு ரிவ்யூ என்ன நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ரிவ்யூவில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன், RGB ஃபேன்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு கொடுத்துருந்தாங்க. பட் நிறைய பேர் கமெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வரும்போது அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டேன். ஓகே, நமக்கு வந்து ஃபேன்லாம் இருக்குது. அதில் இன்னொரு ரிவ்யூஸ் என்ன இருந்தது அப்படின்னா, ஃபேன்லாம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, கான்ஃபிகர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நமக்கு வந்து கான்ஃபிகரேஷன்லாம் பிரச்சனை இல்லை. ஃபேன் இருக்கா, ஒர்க் ஆச்சுன்னா போதும், நம்ம பார்த்துக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு அது இருக்கணும். ஓகே, இதுதான் ஃப்ரண்ட்டு. ஓகே, நான் சொல்லலை பாக்ஸு தான் பெருசாக இருக்கும், ப்ராடக்ட் என்னமோ சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி தெர்மாக்கோல்லாம் வச்சு, பட் அது சேஃப்டிக்கு தானே, சேம் எக்ஸாக்டாக தானே வந்திருக்கு. ஆமாம். ஓகே, எப்படி இருக்குது? ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து கிளாஸ் வந்துருச்சு, நமக்கு சைட்லேயும் வந்து கிளாஸ் வந்துருச்சு. ஸோ உள்ளே நடக்கிற எல்லா விஷயமே நம்மளால் வெளியில் வந்து ஃபீல் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த லைட் எஃபெக்ட்லாம் இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி மிரர் டைப்பில் இருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் ஒயிட் கலர் இன்னும் மாசாக இல்லை, கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கில் இருக்குல்ல. ஸோ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன் அதுவுமே இருக்குது, கொடுத்துருக்காங்க. நிறையா சொதப்பல்கள் சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் இது ஒன்று நடந்துடாமல் இது ஃபுல்லாக கிளாஸ். இதெல்லாம் நமக்கு உடஞ்சிச்சுன்னா கூட கிடைக்கிறது கஷ்டம். நம்ம அப்புறம் வந்து கிளாஸ் கடையில் கொண்டு போய்ட்டு இதை செட்டாக எடுத்துகிட்டு போய் தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்த அந்த 3 ஃபேன், ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன் 3 இருக்குது. அப்புறம் சைடில் இருக்கிற 3 ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ரியரில் இது ஒரு ஃபேன். இது எல்லாமே வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்து தான் வச்சுருக்காங்க. நம்ம SMS மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். அங்கே உள்ளே வந்து ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்ட்ரோலர் இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த கலரிங்லாம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அவ்வளோ டிஸ்டன்ஸில் தெரியுமான்னு தெரியல, நான் வேணால் அந்த சைடில் காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து சைடில் மட்டும் தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும், ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ண தேவையில்லை. அது வந்து ஒரு டிசைனுக்காக தான், ஜஸ்ட் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசைனுக்காக தான். சைடில் மட்டும் நமக்கு இருந்தாலே போதும். பட் ஆனால் ஃப்ரண்டில் கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அதை சேஃபாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். அந்த சைடு ஓப்பன் பண்ணிடலாமா?
இந்த ஸ்க்ரூ வந்து நம்மளால் வெளியில் ஃபுல்லாக எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபுல்லாக வெளியில் நம்மளால் இந்த ஸ்க்ரூ வந்து எடுக்க முடியாது. ஓகே, இதுவுமே வந்து ஸ்க்ரூ மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல இதுதான். ஏன்னா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், எங்கேயாவது மிஸ் ஆகிடுது, அப்புறம் இந்த ஸ்க்ரூ இருக்காது, வேறு ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்போம். நிறையா சிஸ்டமில் பார்த்துருப்போம், சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 சைடுமே கதவை திறந்தாச்சு. இந்த சைடில் வந்து நம்மளோட கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான கேபின் நம்ம வாங்குறதுக்கான மெயினான ரீசனே இதுதான். நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த கேபின் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அதிகம், இது வந்து பார்த்திங்கன்னா அகலமும் இந்த லென்த்தும் அதிகம். அந்த கேபின் பக்கத்தில் வச்சோன்னா ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இது நம்ம வாங்கினதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த மாதிரி கேபிள் எல்லாமே வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே கொண்டு வர தேவையில்லை. அதாவது மதர் போர்டுக்கு என்ன கேபிள் வேணுமோ அதை மட்டும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டு மற்றதெல்லாம் இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி இதில் வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பவர் சப்ளைக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பவர் சப்ளைக்கு கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கண்ட்ரோலர். நம்ம அந்த லைட் செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மோட் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம். ஏஆர்ஜிபி அங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த ஏஆர்ஜிபி. இது வந்து நமக்கு மதர் போர்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த மதர் போர்டோட இந்த லைட்டிங் எல்லாமே சிங்கனைஸ் ஆகி பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த ஃபங்க்ஷனு. ஆனால் வந்து ஓகே பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கேபினில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே டக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்துலேயே வந்து ரீசெட் சுவிட்சு, அது பக்கத்தில் வந்து பிரைட்னஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ண, அதாவது எல்இடி சுவிட்சு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி 2.0, அதுக்கப்புறம் வந்து ஒரு மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யூஎஸ்பி 2.0, அதுக்கப்புறம் யூஎஸ்பி 3.0, 3 யூஎஸ்பி மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டம்மியாக ஒன்று இருக்குது, யூஎஸ்பி வேணும்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், டம்மியாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஏர் ஃபில்டர், இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம அதாவது டஸ்ட் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் மாதிரி மேக்னெட்டிக் டைப்பில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி கேமிங் லேப்டாப்லலாம், கேமிங் கேபினெட்லலாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் சேம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான கண்டெய்னர், அதாவது கேபினெட் தனியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம மதர் போர்டோட ஐஓ பிளேட் இந்த இடத்துல வரும். இங்கே வந்து கிராஃபிக் கார்டு, அந்த பிசிஐ ஸ்லாட்ஸ் இதெல்லாமே நம்ம இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த கிளாஸ், ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் கிளாஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு நம்ம வந்து அந்த கேபிளுக்குன்னு தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி அமுக்கி மடக்கி உள்ளே வச்சு தான் நம்ம வந்து சைடில் இந்த டோர் போடுவோம். பட் இதில் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது, நல்ல ஃப்ரீயாக இருக்குது. நம்ம கேபிள் வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்பிஎஸ் வந்து நம்ம 750 வாட்ஸ் இந்த மாதிரி போட்டால் கூட கேபிள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நமக்கு உள்ளே வந்து கசகசன்னு இருக்காது. நம்ம இங்கிட்ட மதர் போர்டு வைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சைடு நமக்கு என்ன கேபிள் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி ப்ரீ இன்ஸ்டால்டு சைடில் வந்து 3 ஃபேனு, அப்புறம் ரியரில் வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாட்டம்லேயுமே நமக்கு வேணும்னா ஃபேன் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து 3 ஃபேன் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே இருக்கிற மாதிரி மேலே வந்து மேக்னெட்டிக் ஃபில்டர் இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளாம்பு வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. கீழேயுமே வந்து டஸ்ட்டு டக்குன்னு போயிடாத அளவுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்க்ரூ, கேபின்லேயே வந்து ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூலாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மதர் போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம மதர் போர்டு என்ன சைஸ் வச்சுருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பில்லர்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும். இவங்க வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு 6 பில்லர் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நமக்கு வேணும் பில்லர் சைஸ் வந்து, பில்லர் நம்ம வச்சுருக்கிற போர்டு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து பில்லர்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த பில்லர்லாம் நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேறு என்ன, இப்போ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,200க்கு இது ஒர்த்தா? ஏன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற கேபினை வந்து பார்த்தீங்கன்னா 4,300 சம்திங் நான் வாங்கினேன். அந்த நம்ம பத்தலைன்னு சொல்லிட்டு மாற்றிருக்குமா, அந்த பழைய கேபின் வந்து 4,300 சம்திங்க்கு தான் வாங்கினேன். பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து கேபிள் வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு மடக்கி சுருட்டி தான் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த ப்ரைஸ் போட்டிருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி 90% எனக்கு ஓகே. எனக்கு பர்சனலாக 90% எல்லாமே ஓகே தான். பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தா தான் 100% ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேபினை எதுக்காக வாங்கினோமோ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.